Hello students, நேற்று வீடியோவில் நம்ம யூனிட் 3 புக்ஸ் ஆஃப் பிரைம் என்ட்ரி எக்ஸசைஸ் சம்ஸை 6th வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு வீடியோவில் 7th சம்மிலேருந்து கண்டினியூ பண்ணுவோம். 7th என்டர் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன் இன் த ஜேர்னல் ஆஃப் மனோகர் who is dealing in textiles. இதில் ஜேர்னல் என்ட்ரிஸ் சில டிரான்சாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜேர்னல் என்ட்ரிஸ் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபார் த மந்த் ஆஃப் மார்ச் 2018. இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் கொடுத்துட்டு ஜேர்னல் போட சொன்னாங்கன்னா we should recall the golden rules. What is the golden rules? Personal account, debit the receiver, credit the giver. Real account, debit what comes in, credit what goes out. Nominal account, debit all expenses and losses, credit all incomes and gains. We should memorize all the rules, personal, real, nominal. அப்படி 3 அக்கௌண்ட்டுடைய ரூல்ஸை மெமரைஸ் பண்ணிட்டு தான் நம்ம ஜேர்னல் என்ட்ரியை போட முடியும். சரியா? ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லையும் 2 அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கும். அதை we should find out. இந்த ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லையும் 2 அக்கௌண்ட் என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்புறம் whether it relates to which account, personal, real or nominal ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு இந்த ரூல்ஸை அப்ளை பண்ணிட்டு தான் இந்த ஜேர்னல் என்ட்ரி போட முடியும். இப்போது பார்க்கலாம் வாங்க. மனோகர் started business with cash 60,000. இந்த டிரான்சாக்ஷனில் கேஷ் அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு. தென் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆல்சோ இன்வால்வ்டு. இப்போ கேஷ் பிஸ்னஸ்க்குள்ளே கம்ஸ் இன்டு த பிஸ்னஸ். அப்போது கேஷ்னாலே ரியல் அக்கௌண்ட், டெபிட் வாட் கம்ஸ் இன். ஸோ இங்கே பாருங்கள் ஆன்சரில் கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு மனோகர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். கேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம், மனோகர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறோம். இப்போ ஜேர்னலில் 5 காலம்ஸ் க்ரியேட் பண்ணணும். என்னென்ன? டேட்டில் இயர், மந்த்து, டேட், வென் டிரான்சாக்ஷன் ஹேப்பன்ட் அப்படின்றது தெரியணும். பர்டிகுலர்ஸ் காலத்தில் ஆல் த டீட்டெயில்ஸ் ஆஃப் த டிரான்சாக்ஷன்ஸ் அண்டு விச் ஒன் இஸ் டெபிட்டட் அண்டு கிரெடிட்டட். Then LF, now what is that? Ledger, folio, page number of ledger, debit amount, credit amount. இந்த மாதிரி 5 காலம்ஸை க்ரியேட் பண்ணணும். சரியா? இப்போது இங்கே அவங்க கொடுத்துருக்க டேட் காலத்தில் மார்ச் ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் கேஷ் அக்கௌண்ட் டெட்டா. டிஆர் ஃபார் வாட் இஸ் தட்? ஷார்ட் ஃபார்மேஷன் ஆஃப் டெட்டார். ஓகே, அக்கௌண்ட் டெட்டா டு மனோகர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இங்கே மனோகர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் சிஆர்னு போட வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? டெட்டார் மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும். 60,000. செகண்ட் டிரான்சாக்ஷன் பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ். இந்த இடத்துல ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஹவு மச் அமௌண்ட்? 10,000. இன்கேஸ் இந்த இடத்துல கூட்ஸ்ன்னு வந்தால் நம்ம பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டா டு கேஷ்ன்னு போடணும். ஆனால் ஃபர்னிச்சர் ஸ்பெசிஃபிக்காக வந்ததுனால ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டை தான் டெபிட் பண்ணணும். அப்போ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் அண்டு கேஷ் அக்கௌண்ட் இன்வால்வ்டு. வாட் இஸ் comes into the business? Furniture come into the business. Debit what comes in? Furniture. ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டார் அதை தான் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டை தான் டெபிட் பண்ணணும். கேஷ் ஏன் கிரெடிட் பண்ணணும்னா வாட் கோஸ் அவுட் கிரெடிட், வாட் கோஸ் அவுட் கிரெடிட், வாட் கோஸ் அவுட். பிஸ்னஸை விட்டு கேஷ் என்ன ஆகுது? வெளியில் போகுது. ஸோ அதை கேஷை கிரெடிட் பண்ணணும். ஃபர்னிச்சர் வாங்கும்போது கேஷ் கொடுத்து தானே ஃபர்னிச்சர் வாங்குகிறாங்க. அப்போது கேஷை கிரெடிட் பண்ணணும், ஃபர்னிச்சரை டெபிட் பண்ணணும். ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டா டு கேஷ் அக்கௌண்ட் 10,000. தென் தேர்ட் டிரான்சாக்ஷன் பாட் கூட்ஸ் ஃபார் கேஷ் 25,000. இதில் பார்த்தீங்களா கூட்ஸுன்ற வேர்டு வந்ததுனால we have to use the purchase account to cash. Okay, how much? 25,000. Purchase account data to cash. Debit purchase one of the expenses for the business. இப்போ எக்ஸ்பென்சஸ்னால என்ன அக்கௌண்ட் ரூல்ஸ் அப்ளை ஆகும்? நாமினல் அக்கௌண்ட். Debit all expenses and losses. So purchase is one of the expenses. So we have to debit purchase account data to cash account 25,000.
நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷனில் பாட் கூட்ஸ் ஃப்ரம் கமலேஷ் ஆன் கிரெடிட். இந்த இடத்துல பாருங்கள், ஆன் கிரெடிட்னா என்ன, 15,000. The transaction happened but cash is not involved. It will pay after some times. கமலேஷன் கிட்டேருந்து வாங்குறாங்க பொருளை, ஆனால் பணத்தை செட்டில்மெண்ட் பண்ணலை. ஒரு மாதமோ 2 மாதமோ கழித்து செட்டில்மெண்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல கிரெடிட் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. அப்போது பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கமலேஷ், நேம் வந்திருக்கு இல்லையா, இங்கே கேஷ்ன்ற வேர்டு வந்தால் கேஷ் அக்கௌண்ட்டு இன்வால்வ் ஆகிருக்கும், பர்ச்சேஸ் டு கேஷ். ஆனால் கிரெடிட்டுனால கமலேஷ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். இப்போ கமலேஷ் இஸ் ஹூ இஸ் தட், கிரெடிட்டார். பர்சனல் அக்கௌண்ட்டை என்ன சொல்லுவோம், டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். இந்த இடத்துல கமலேஷ் கிட்ட இருந்து தான் வாங்கியிருக்கு பிஸ்னஸ். ஆல் த டிரான்சாக்ஷன் ஷுட் பி சீன் ஃப்ரம் த பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுமே பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் பார்க்கணும். பிஸ்னஸுக்கு பொருள் உள்ளே வருதா வெளியே போதா, கேஷ் உள்ளே வருதா வெளியில் போதா அப்படின்னு தான் பார்க்கணும். சரியா? இப்போ கூட்ஸ் வாங்கிட்டாங்க, பிஸ்னஸ்க்குள்ளே கூட்ஸ் வருது. யார் கிவர், சப்ளையர், கமலேஷ். ஸோ கமலேஷ் இஸ் டு பி கிரெடிட்டட். இங்கே பாருங்கள் ஆன்சரில் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கமலேஷ் அக்கௌண்ட் பிகாஸ் கமலேஷ் இஸ் த கிவர். டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். அதனால் கமலேஷை கிரெடிட் பண்ணணும். பர்ச்சேஸ் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ், ஸோ டெபிட் பண்ணணும். நெக்ஸ்ட் 8th அன்னைக்கு சோல்டு கூட்ஸ் ஃபார் கேஷ். கூட்ஸை சேல்ஸ் பண்ணுறாங்க. ஹவு மச் அமௌண்ட், 28,000க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. அப்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும், பிஸ்னஸ்க்குள்ளே சேல்ஸ் பண்ணால் கேஷ் தானே உள்ளே வரும். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட், 2 அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகும். இங்கே பாருங்கள், 8th அன்னைக்கு டிரான்சாக்ஷன் கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு 28,000 டு சேல்ஸ் அக்கௌண்ட்டில் 28,000. ஓகே, கேஷ் சேல்ஸ் மேட். இப்போ 10th அன்னைக்கு சோல்டு கூட்ஸ் டு ஹரி ஆன் கிரெடிட். இப்போ இந்த ப்ராக்கெட்டில் என்னென்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த என்ட்ரி, ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் தான் நரேஷன் அப்படின்றத நம்ம இங்கே எழுதணும். ஃபர்ஸ்ட்டில் பின்ற வேர்டு யூஸ் பண்ணி எழுத சொல்லுவாங்க. இப்போ ஷார்ட் ஃபார்மேட்டாகவே நம்ம அக்கௌண்ட் எக்ஸ்பிளைன், வாட் இஸ் த பிஸ்னஸ் ஹேப்பண்ட் அண்ட் டிரான்சாக்ஷன் ஹேப்பண்ட் ஆன் ஃபஸ்ட் அன்றைக்கி என்ன நடந்திருக்கு பிஸ்னஸில் அப்படின்றத நம்ம இந்த நரேஷனில் பாயிண்ட் அவுட் பண்ணி காமிக்கணும். ஒவ்வொரு ஜேர்னல் என்ட்ரி கீழே இந்த ப்ராக்கெட்டில் நரேஷன் மென்ஷன் பண்ணணும். இப்போ 10th பாருங்கள், சோல்டு கூட்ஸ் டு ஹரி ஆன் கிரெடிட், ஹவு மச், 10,000. இந்த இடத்துல ஹரிக்கு சேல்ஸ் பண்ணுது பிஸ்னஸ், ஆனால் நாட் ஃபார் கேஷ், ஃபார் கிரெடிட் பேஸ்டு. இப்போ என்ன, ஹீ இஸ் த டெட்டார், ஹரி இஸ் த டெட்டார். ஓகே, இப்போது என்ன அக்கௌண்ட்டு இங்கே வரணும், சேல். இங்கே 10th அன்னைக்கு ஹரி அக்கௌண்ட் டு சேல்ஸ் அக்கௌண்ட், ஹரி அக்கௌண்ட் அண்டு சேல்ஸ் அக்கௌண்ட்டு இன்வால்வ் ஆகும். ஏன் ஹரி டெபிட் பண்ணுறேன்னா, டு ஹரினா ஹரி இஸ் த ரிசீவர், டெபிட் த ரிசீவர். இந்த இடத்துல ஹரி, அதனால் டெபிட் த ரிசீவர், ஹரி அக்கௌண்ட். டு சேல்ஸ்னா ஒன் ஆஃப் த இன்கம் ஃபார் த பிஸ்னஸ். பர்ச்சேஸ் எக்ஸ்பென்சஸ்னால் சேல்ஸ் என்னது, இன்கம் தானே, இன்கம் ஃபார் த பிஸ்னஸ். ஸோ நாமினல் அக்கௌண்ட்ஸில் கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ், அதனால தான் சேல்ஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறோம். ஆல் ஆஃப் அண்டர்ஸ்டுட், சேல்ஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறோம். இப்போ இந்த சோல்டு அப்படின்னா இதில் வந்து பாஸ்ட் டென்ஸில் இந்த வேர்டு கொடுத்துருக்காங்க, சேல்ஸ் விற்கப்பட்டது அப்படின்னு. அதே மாதிரி பாட் வாங்கப்பட்டது, பர்ச்சேஸ். ஸோ நம்ம we have to use the present சேல்ஸ்ன்ற வேர்டு யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், என்ட்ரியில் ஹரி அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட் 10,000. இங்கே நீங்கள் நரேஷனில் ஷார்ட்டாக கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். 10th அன்னைக்கு finished. Then 14th paid கமலேஷ், how much, 12,000. இதுக்கு முன்னாடி கமலேஷோட டிரான்சாக்ஷன் என்னைக்கு நடந்திருக்குன்னு பாருங்கள், 6th அன்னைக்கு பாட் கூட்ஸ் ஃப்ரம் கமலேஷ், கிரெடிட்டில் 15,000த்துக்கு கொடுத்துருக்கோம் இல்லையா, அவர் 12,000 தான் அங்கே பே பண்ணுறாரு. அப்போ இது எப்படி என்ட்ரி போடணுன்னா, கமலேஷ் டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். அப்போது கமலேஷ்க்கு பே பண்ணுறாங்க பிஸ்னஸ்ஸு, எவ்வளவு, 12,000, டெபிட் த ரிசீவர்.
இப்போ கமலேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் கேஷ் பெய்டு 12,000. இப்போ நெக்ஸ்ட் 18th டிரான்சாக்ஷனில் பெய்டு ரெண்ட் பே பண்ணுறாங்க. how much 500. அப்போ ரெண்ட்டு சேலரி இபி இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் வந்தாலே டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அக்கார்டிங் டு த நாமினல் ரூல்ஸ். ஸோ ரெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் ரெண்ட் பெய்டு 500. தென் received from ஹரி 25th அன்னைக்கு கேஷ் ரிசீவ் பண்ணுறாங்க ஹரி கிட்டேருந்து. how much amount 8,000. அப்போது ஹரி இஸ் த கிவர், டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு ஹரிஸ் அக்கௌண்ட் 8,000. கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் ஹரி. drawings withdraw cash for personal use. withdrawனா என்ன மீனிங்? drawings அக்கௌண்டிங் டேர்ம்ஸில் பணம் எடுக்கிறாங்க பிஸ்னஸ்லேருந்து. அப்போது drawings வேர்டு தான் நம்ம யூஸ் பண்ணோம். 4,000 rupees. இப்போ 28th அன்னைக்கு drawings account debtor. drawings account ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் ஃபார் த பிஸ்னஸ், அதனால் அதை டெபிட் பண்ணுறோம். கேஷ் கோஸ் அவுட் ஃப்ரம் தி பிஸ்னஸ். கிரெடிட் வாட் கோஸ் அவுட், withdrawn ஃபார் பர்சனல் யூஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் 8th சம் பாருங்கள். பாஸ் ஜேர்னல் என்ட்ரிஸ் இன் த புக்ஸ் ஆஃப் சசிகுமார் ஹூ இஸ் டீலிங் இன் automobiles 2017 October. ஃபர்ஸ்ட் அன்னைக்கு commenced business with goods 40,000 வச்சு அவர் ஸ்டார்ட் பண்ணுறார் பிஸ்னஸை. அப்போது இங்கே டேட் காலத்தில் போட்டு கூட்ஸுன்ற வேர்டு வந்ததுனால நம்ம ஸ்டாக் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம். இன்கேஸ் கேஷ் அப்படின்னா கேஷ் அக்கௌண்ட்டை தான் டெபிட் பண்ணியிருக்கோம். இப்போ டு சசிகுமார்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 40,000. பிஸ்னஸ் ஸ்டார்டட் வித் goods. okay, next third அன்னைக்கு cash introduced in the business 60,000. ஒன்றாம் தேதி கூட்ஸை அவர் என்ன பண்ணிட்டார், இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. தென் 3ஆம் தேதி என்ன பண்ணியிருக்காரு, கேஷை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அப்போது தேர்ட் அன்னைக்கு கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சசிகுமார்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் how much amount 60,000. அப்புறம் ஃபோர்த் டிரான்சாக்ஷன் purchased goods from அருள் on credit. இந்த இடத்துல அருள் இஸ் த கிரெடிட்டர். ஓகே, அப்போ கிரெடிட் அருள் கிட்டேருந்து பிஸ்னஸ் வாங்கியிருக்கு பொருளை. என்ன பேஸில்? ஆன் கிரெடிட் பேஸ்டு, நாட் பை கேஷ் 70,000. அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டர் இஸ் த எக்ஸ்பென்சஸ் ஃபார் த பிஸ்னஸ். ஸோ டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு அருள்ஸ் அக்கௌண்ட். அருள் இந்த இடத்துல என்னவா இருக்காரு, டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். அருள் இஸ் த கிவர். ஸோ அருள் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறோம். 70,000 டெபிட், கிரெடிட் காலத்தில் 70,000. இப்போ சிக்ஸ்த் டிரான்சாக்ஷன் ரிட்டர்ன்டு கூட்ஸ் டு அருள். அருளுக்கு ரிட்டர்ன் பண்ணுறாங்க 10,000 வேல்யூவில் கூட்ஸை. இப்போ அருள்ஸ் இஸ் த ரிசீவர். ஸோ டெபிட் த ரிசீவர். அருள் அக்கௌண்ட் டேட்டா டு ரிட்டர்னால என்ன ரிட்டர்ன், பர்ச்சேஸ் ரிட்டர்ன். ஃபோர்த் அன்னைக்கு வாங்கின பொருளை சிக்ஸ்த் அன்னைக்கு ஏதோ டேமேஜோ ஏதோ ஒரு டிஃபெக்டிவ் கூட்ஸோ ரீசனுக்காக ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க இல்லையா பிஸ்னஸ். அப்போ அதுக்கு பர்ச்சேஸ் ரிட்டர்னை நம்ம கிரெடிட் பண்ணணும். ஹவு மச் அமௌண்ட் 10,000. தென் சிக்ஸ்த் அன்னைக்கு பெய்டு கேஷ் டு அருள் ஆன் அக்கௌண்ட் rupees 60,000. அருளுக்கு பே பண்ணுறாங்க. how much rupees 60,000. அருள் இஸ் த ரிசீவர், டெபிட் த ரிசீவர். அப்போ அருள் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் 60,000. கேஷ் பெய்டு. தென் 15th வந்து சோல்டு கூட்ஸ் டு சந்தர் ஆன் கிரெடிட் 30,000. 30,000 கூட்ஸ் சேல் பண்ணுறாங்க சந்தருக்கு, ஆனால் கிரெடிட் பேஸ்டு, நாட் பை கேஷ் பேஸ்ட். அதனால் சந்தர் அக்கௌண்ட், சந்தர் இஸ் ஒன் ஆஃப் த ரிசீவர், டெபிட் த ரிசீவர். அதனால் சந்தர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் ஒன் ஆஃப் தி இன்கம் ஃபார் த பிஸ்னஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். அதனால் சேல்ஸ் என்ன பண்ணுறோம், கிரெடிட் பண்ணுறோம் ஃபார் 30,000. அப்புறம் 18th உங்களுக்கு சந்தர் ரிட்டர்ன்டு கூட்ஸ் worth 6,000.
சந்தன்ற ஒரு கூட்ஸை ரிட்டர்ன் பண்ணுறாரு இல்லையா? 15ஆம் தேதி விற்றுருக்கோம் அவருக்கு, அது ஏதோ டிஃபெக்டிவ் டேமேஜாக இருக்குது அப்படின்ட்டு ரிட்டர்ன் பண்ணுறாரு. அப்போது சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டேட்டா டு சந்தர்ஸ் அக்கௌண்ட், கூட்ஸ் ரிட்டர்ன் பை சந்தர். இப்போ இந்த இடத்துல ஏன் சந்தர் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணோன்னா, கிவர், சந்தர் இஸ் த கிவர், ரிட்டர்ன் பண்ணும்போது திரும்பி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு இல்லையா? அதனால் டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ஹவு மச் அமௌண்ட்? 6000. சேல்ஸ் பண்ணது 30,000, ஆனால் அதில் 6,000 வேல்யூ உள்ள பொருளை எடுத்துகிட்டு வந்து ரிட்டர்ன் பண்ணுறாரு. தென் 20 அன்னைக்கு ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் சந்தர் இன் ஃபுல் செட்டில்மெண்ட் 23,000. இப்போ 30,000க்கு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு சந்தர், ஆனால் அதில் அவர் என்ன பண்ணுறாரு? 23,000 தான் பே பண்ணுறாரு. அப்போது நம்ம என்ன டிரான்சாக்ஷன் போடணும்? கேஷ் அக்கௌண்ட்டில் 23,000 கொடுத்துட்டாரு. 30 அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணுறாங்க. எவ்வளவு? 6,000 ஏற்கனவே ரிட்டர்ன் பண்ணிட்டார். 30ல் 6,000 போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளவு? 24,000 தானே. அப்போது அதுலேயும் அவர் 23 தான் பே பண்ணுறாரு. அப்போ பேலன்ஸ் இருக்கிற 1,000 ருபீஸை டிஸ்கவுண்ட்டாக நம்ம ட்ரீட் பண்ணணும். டிஸ்கவுண்ட் அலோவ்டு அக்கௌண்ட் 1,000 rupees டு சந்தர்ஸ் அக்கௌண்ட் 24,000. இப்போ டிஸ்கவுண்ட் அலோவ்டை ஏன் டெபிட் பண்ணால், இட் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் ஃபார் த பிஸ்னஸ். அதனால் நீங்கள் அப்போ 1,000 ருபீஸை டிஸ்கவுண்ட் காலத்தில் காமிக்கிறோம். 25th அன்னைக்கு பெய்டு சேலரிஸ் த்ரூ இசிஎஸ், சேலரிஸ் பே பண்ணுறாங்க த்ரூ பேங்க் இல்லையா? அப்போது சேலரிஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க், பெய்டு salaries to ECS. All the expenses, whether it may be a salary, rent, EB, all comes into the debit side, debit account, because it is one of the expenses for the business. Debit all expenses. So salary account debit பண்றோம் to bank. Through the bank நால debit is credit the giver. பேங்க் தான் பணத்தை சேலரியாக கொடுக்குது, அதனால் டு பேங்க் 2,000. 30 அன்னைக்கு சசிகுமார் டுக் ஃபார் பர்சனல் யூஸ் கூட்ஸ் வர்த் 10,000. சசிகுமார் பர்சனல் யூஸ்க்காக கூட்ஸ் எடுக்கிறார். எதுலேருந்து? பிஸ்னஸ்லேருந்து. அப்போ பர்சனல் யூஸ்க்காக எடுத்தாலே வாட் இஸ் த வேர்டு வி ஹாவ் டு யூஸ்? ட்ராயிங்ஸ். அக்கௌண்டிங் பொறுத்த வரைக்கும் பர்சனல் யூஸ்க்காக எடுத்தால் ட்ராயிங்ஸ்ன்ற வேர்டு தான் யூஸ் பண்ணணும். Drawings is one of the expenses or loss for the business. So we have to debit drawings account data to purchase account. Goods என்றதுனால இங்கே goods taken, அதனால் purchase யூஸ் பண்ணுறோம். இன்கேஸ் கேஷாக எடுத்தாருன்னா கேஷ் அக்கௌண்ட்டு தான் கிரெடிட் பண்ணணும். How much amount? 10,000. ஓகே, இப்போது நெக்ஸ்ட் சம் 9th சம் பார்ப்போம். Journalize the following transaction in the books of Ramesh, who is dealing in computers. Computersல business 2018 மார்ச்சோட டிரான்சாக்ஷன்ஸை கொடுத்துருக்காங்க. இது ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபஸ்ட் அன்னைக்கு ரமேஷ் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் 3 lakh, கூட்ஸ் 80,000, ஃபர்னிச்சர் 27,000. இப்போ இதை 3 ஐட்டம் கொடுத்துருக்காங்களே, எப்படின்னா இந்த காம்பவுண்ட் என்ட்ரி பாருங்கள். கேஷ் அக்கௌண்ட், ஸ்டாக் அக்கௌண்ட், ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். கூட்ஸ்னால ஸ்டாக் இல்லையா? அதனால் கேஷில் 3 lakh கொண்டு வரார் பிஸ்னஸுக்கு, கூட்ஸ் 80,000, ஃபர்னிச்சர் 27,000. டோட்டல் ஹவு மச்? 4,07,000 டு ரமேஷ் கேபிட்டல் அக்கௌண்ட். ரமேஷ் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ். ஹவு மச்? 4,07,000. செகண்ட் டிரான்சாக்ஷன், மணி டெபாசிட்டட் இன்டு பேங்க் 2 lakhs. 2 lakhs டெபாசிட் பண்ணுறாங்க. அப்போ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். இந்த இடத்துல பேங்க் ஏன் டெபிட் பண்ணுறோம்? பேங்க் இஸ் த ரிசீவர், டெபிட் த ரிசீவர். கேஷ் கோஸ் அவுட் ஃப்ரம் த பிஸ்னஸ். கேஷ் வெளியே போகுது இல்லையா? ஸோ டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த ரியல் அக்கௌண்ட் ரூல்ஸ் என்னது? டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். கேஷ் வெளியே போகுது. So cash deposited with the bank 2 lakhs. Then third, bought furniture from
Jayalakshmi Furniture for 28,000 on credit. Credit based furniture business வாங்குது. யார்கிட்ட? ஜெயலக்ஷ்மி ஃபர்னிச்சர்னு ஒரு கம்பெனி கிட்ட இருந்து. எவ்வளவு? 28,000. இதே கேஷ் பேஸ்டாக வாங்கியிருந்தால் கேஷ்ன்ற அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கும். கிரெடிட் பேஸ்டுனால ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டா டு அந்த என்டர்பிரைஸ் ஆர்கனைசேஷனுடைய நேம் என்னது? ஜெயலக்ஷ்மி அப்படின்ற நேமு நம்ம மென்ஷன் பண்ணோம். சரியா? இப்போது ஃபர்னிச்சர் கம்ஸ் இன் டு த பிஸ்னஸ். Jayalakshmi's furniture account one of the creditor. Okay. அப்போ debit there is a credit the giver. Personal account rules apply ஆகுதா? giver தானே அவரு. அதனால to Jayalakshmi furniture account. Furniture purchased. Next, purchased goods from Ashokan for 5,000 by paying through debit card மூலமா பே பண்ணுறாங்க. கூட்ஸ் வந்து அசோகன் கிட்டேருந்து வாங்குறாங்க. அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். இன்கேஸ் இங்கே பே பண்ணலைன்னா அசோகனுடைய நேம் வந்திருக்கும், பர்சனுடைய நேம். அவர் பே பண்ணிட்டாங்க, ஆனால் த்ரூ த டெபிட் கார்டு, அதனால் டு பேங்க் அக்கௌண்ட். டெபிட் த ரிசீவ், கிரெடிட் த கிவர். ஹூ இஸ் த கிவர்? பேங்க். பேங்க் தானே கொடுக்குது. அதனால் கூட்ஸ் பர்ச்சேஸ்ட் அண்ட் பேமெண்ட் மேடு த்ரூ டெபிட் கார்டு. Fifth transaction, purchased goods from Guna and paid through net banking 10,000. குணா கிட்டேருந்து பொருளை வாங்குறாங்க. அப்போது பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க், பெய்டு த்ரூ நெட் பேங்கிங்னால டு பேங்க் அக்கௌண்ட். இப்போ சிக்ஸ்த் transaction, purchased goods from Kannan and paid through credit card 20,000. ஃபஸ்ட்டு டெபிட் கார்டு யூஸ் பண்ணாங்க, இப்போ கிரெடிட் கார்டு. அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட்டுன்னு வரும். ஏன்னா இங்கே கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அந்த மாதிரி வேர்டு வந்தாலே நம்ம பேங்க் அக்கௌண்ட்டு தான் யூஸ் பண்ணணும். தென் செவன்த் அன்னைக்கு பர்ச்சேஸ்டு கூட்ஸ் ஃப்ரம் ஷாம் ஆன் கிரெடிட் ஃபார் 50,000. இப்போ கூட்ஸு ஷாம் கிட்டேருந்து வாங்குறாங்க. அப்போது பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ஷாம் அக்கௌண்ட். ஏன்னா இந்த இடத்துல கேஷ் இன்வால்வ் ஆகலை. கேஷ் கொடுத்து வாங்கியிருந்தா கேஷ் அக்கௌண்ட் வந்துடும். ஆனால் கிரெடிட் பேஸ்டு, அதனால் பர்ச்சேஸ் டு ஷாம். பில் ட்ரான் பை ஷாம் வாஸ் அக்செப்டட் ஃபார் 50,000. ஷாம் என்ன பண்ணுறாரு? ஒரு பில்லு ப்ரிப்பேர் பண்ணுறாரு 50,000க்கு. ஏன்னா கூட்ஸ் வந்து கிரெடிட்டில் போயிருக்கு இல்லையா, பில் ட்ரான். அதனால் ஷாம் அக்கௌண்ட் டேட்டா டு பில்ஸ் பேயபிள் அப்படின்ற ரெண்டு எஃபெக்ட், டபுள் எஃபெக்ட் இன்வால்வ் ஆகும். ஷாம் அக்கௌண்ட் டேட்டா டு பில்ஸ் பேயபிள். தென் நைன்த் அன்னைக்கு பெய்டு ஆஃப் ஆஃப் த அமௌண்ட் ஓட் டு ஜெயலக்ஷ்மி ஃபர்னிச்சர் பை செக். இப்போ ஜெயலக்ஷ்மியில் 28,000 கிரெடிட் பண்ணியிருக்கல, ஆஃப் அமௌண்ட் எவ்வளோ? 28ல் 14,000 செக்காக பே பண்ணியிருக்காங்க. அப்போது ஜெயலக்ஷ்மி ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க்குன்னு வரும். 10th, ஷாம்ஸ் பில் வாஸ் பெய்டு. அப்போ ஏற்கனவே ஷாம் பில் ரெடி பண்ணியிருக்காருல, அது அப்போது பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ். ஓகே, அவரோட பில்லை பிஸ்னஸ்ஸு செட்டில்மெண்ட் பண்ணிடுச்சு, அதனால் கேஷை கிரெடிட் பண்ணுறோம். கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஹவு மச் அமௌண்ட்? ஷாமுக்கு எவ்வளோ கொடுக்கணும்? 50,000. ஓகே, இப்போது நம்ம சம்முக்கு போகலாம். இப்போ சிக்ஸ்த்தில் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க்கு, கூட்ஸ் பர்ச்சேஸ்டு ஃப்ரம் த்ரூ த கிரெடிட் கார்டு. ஓகே, ஃப்ரம் த பேங்க். ஃப்ரம் ஹவு மச்? 20,000. செவன்த் அன்னைக்கு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ஷாம் அக்கௌண்ட். கிரெடிட் பர்ச்சேஸ் மேடட் 50,000. Then sham account data to bills payable. Bill drawn by sham and accepted. How much amount? 50,000. The ninth அன்னைக்கு ஜெயலக்ஷ்மி ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க். பெய்டு ஆஃப் ஆஃப் த அமௌண்ட். இப்போ 28,000ல் 50% தான் பே பண்ணியிருக்காங்க, அதனால தான் 14,000 இங்கே மென்ஷன் பண்ணுறோம். தென் 10th அன்னைக்கு பில்ஸ் பேயபிள் டு கேஷ். பில்ஸ் பேயபிள் அமௌண்ட்டு 50,000 இருந்ததில்ல, அதை பெய்டு, அதனால் 50,000 பெய்டு டு த ஹூ இஸ் தட்? ஷாம்.
ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி 9th சம் வரைக்கும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் 10th சம்லேருந்து கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.